1935, 36 ஆண்டுகளிலே தமிழகத்திலே இந்தி மொழி கட்டாய பாடமாக புகுத்தப்பட்டது. அப்பொழுது ராஜா அவர்கள் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் அப்பொழுது தமிழர் மன்றங்கள், தன்மான மன்றங்கள், திராவிடர் கழகங்கள் என்ற பல்வேறு அமைப்புகளாலே நாங்கள் கிளர்ச்சியை நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடுகளை செய்தோம். சென்னையில் ஒரே ஒரு தெருதான் நீண்ட நெடுஞ்சாலையாக இருப்பது. திருவொற்றியூர் கோடியிலே இருந்து சென்னையில உள்ள மத்திய மருத்துவமனை வரையில் ஒரு நீண்ட தெரு இருக்கின்றது. அந்த தெருவிலே முக்கால் பகுதிக்கு தம்முடைய தோளில் பெரியதோர் தமிழ் கொடியை தாங்கிக் கொண்டு ராஜாசர் அவர்கள் நடந்தே ஊர்வலத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டு வந்தார்கள். முழக்கமிட்டுக் கொண்டு வந்தார்கள் என்று நான் இறந்த காலத்தில் வைத்திருப்பதாலே இப்பொழுது வரமாட்டார்கள் என்று யாரும் கருத தேவையில்லை. அவர்களுக்கு எப்பொழுதும் தொடர்ந்து 3 கருத்துக்கள் அவரிடத்தில் இருந்து வந்திருக்கின்றன. ஒன்று, தமிழ் மொழியிடத்தில் தளராத நம்பிக்கை. இரண்டாவது, ஆங்கில மொழி இன்றியமையாதது என்ற ஒரு கருத்து. மூன்றாவது, தமிழகத்தினுடைய பொருளாதார வளம் இந்திய பேரிடத்திலே போராடி பெறப்பட வேண்டும் என்ற 3 கருத்துக்கள். இந்த 3 கருத்துக்களை அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தமிழகத்திலே வலியுறுத்திக் கொண்டு வருகின்றார்கள். இதுல ஒரு கருத்தை தான் நான் இப்பொழுது எடுத்துச் சொல்லுகிறேன், மொழியை பற்றிய கருத்தை. இப்பொழுது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். பெரியவர்கள் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது, அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது உண்மையிலே அறிவின்பாற்பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழன் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான். ஏனென்றால் தமிழன் தான் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீரன். இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சொன்னவன் தமிழ் மகன் ஒருவன் தான். ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான். ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டான். மாடியின் மேலே இருந்து கொண்டு உங்களுக்கு மலர் செண்டையும் வீசலாம். மாடியின் மேலே இருந்து கொண்டு அங்கே கூட்டிவிட்ட குப்பையையும் கொட்டலாம். மாடியிலிருந்து கொட்டப்படுவதாலேயே அது உயர்ந்த பொருளாக இருக்கும் என்று யாராவது சொல்வார்களானால் அது உண்மையிலேயே ஏற்புடையதாக. ஆகையினால் தரப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டது என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர அது எங்கிருந்து தரப்படுகிறது என்பது முக்கியமானதல்ல. அதனால்தான் நக்கீரன் சொன்னான், நெற்றிக்கண்ணை காட்டிடனும் குற்றம் குற்றமே என்று சொன்னான். அதைவிட பெரியவராகின்ற எத்தினம் நமக்கு பலரை சொல்லப் போகிறார்கள். மற்ற எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அனைவரும் 2 கண் உடையவர்கள். சிலருக்கு அந்த 2 கண் கூட சரியாக இருப்பதில்லை. 3 கண்ணை காட்டிய பொழுதே குற்றம் என்றால் குற்றம்தான் என்று சொன்ன மரபின் வழி வந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக இந்தியை புகுத்துகிறோம் என்று சொல்வார்களானால் அதிலே அறிவிருப்பதாக ஏற்றுக்கொள்ள நம்மாலே முடியவில்லை. அதில் ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள், நமக்கு ஒரு இணைப்பு மொழி வேண்டாமா, லிங்க் லாங்குவேஜ் வேண்டாமா என்கிறார்கள். இந்த இணைப்பு என்பதற்கு உள்ள பொருளை பெரியவர்கள் சற்று விளக்கினால் நல்லது என்று கருதுகிறேன். இணைப்பு என்றால் என்ன? 2 தனி மனிதர்களுக்கு பல்வேறு துறைகளாலே இணைப்பு ஏற்படலாம். நம்முடைய CVCT அவர்கள் வியாபார சம்பந்தமாக பிரான்ஸ் நாட்டுக்கு போனால் அங்கே உள்ள பிரெஞ்சு வியாபாரிக்கும்
டிவிசிடி அவர்களுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும். அது எத்தனை நாள் இணைப்பு? இவர் இழுத்த இழுப்புக்கு அவர் வருகிறாரா, அவர் இழுத்த இழுப்புக்கு இவர் வருகிறாரா என்ற அந்த நாள் வரையில் தான் அந்த இணைப்பு இருக்கும். அந்த இணைப்புக்கு இவருக்கு தேவைப்படுவதென்ன? ஒரு 10-15 பிரெஞ்சு வார்த்தைகள். அவர்களுக்கு தேவைப்படுவதென்ன? இவருக்கு தெரிந்த சில வார்த்தைகள். அந்த அளவுக்குத்தான் அவருக்கு இணைப்பு மொழி தேவை. அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு போகாமல் பெல்லாரிக்கு போகிறார், கர்னூருக்கு போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உள்ளவர்களுக்கு டிவிசிடிக்கும் எது இணைப்பு மொழி? தெலுங்கு இணைப்பு மொழி. இங்கிருந்து போகிற பொழுதே கொஞ்சம் அக்கறையோடு 4-5 வார்த்தைகளை கவனத்தை வைத்துக் கொண்டு பார்த்த உடனே சௌக்கியங்கா உண்ணாரா அது இணைத்து விடும். அதை போல அவர் மைசூருக்கு போகிறார் என்றால் ஒரு 10-15 கன்னட வார்த்தை இருந்தால் இணைப்பு ஏற்பட்டுவிடும். கேரளத்துக்கு போகிறார் என்றால் ஒரு 10-20 மலையாள மொழி இருந்தால் இணைத்துவிடும். மலையாள மொழி கூட வேண்டாம், தூய தமிழ் இருந்தால் அதுவேதான் மலையாளம், அங்கே பேசிவிட்டு வந்து விடலாம். ஆகையால் அந்த இணைப்பு மொழி என்பது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு துறையின் அளவுக்கு இணைப்பு மொழி தேவைப்படுகிறது. இதற்கு இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி தேவை என்றால் இவர் காரைக்குடியில இருந்து ஒரு 20,000 பேர் கிளம்பி ஒவ்வொரு நாளும் கல்கத்தாவுக்கு போவதை போலவும், கல்கத்தாவில இருந்து ஒரு 60,000 பேர் கிளம்பி பம்பாய்க்கு செல்வதை போலவும், பம்பாயிலிருந்து 10,000 பேர் கிளம்பி அலகாபாத்துக்கு போவதை போலவும், அலகாபாத்திலிருந்து 6,000 பேர் புறப்பட்டு அம்பாசமுத்திரத்துக்கு வருவதைப் போலவும், இவர்களெல்லாம் என்ன பேசுவதென்று தெரியாமல் இந்திய பேரரசை பார்த்து இணைப்பு மொழி வேண்டும், இணைப்பு மொழி வேண்டும் என்று எடுத்துக் கொண்டதைப் போலவும் இந்திய பேரரசை கருதிக் கொண்டு ஒரு இணைப்பு மொழி தருகிறோம் என்று எடுத்துச் சொல்வது பெரிய இடத்திலே இருந்து வருவதாலே நாம் சகித்துக் கொள்ளுகிறோமே தவிர, அதை சாதாரணமானவர்கள் சொன்னால் இது உள்ளபடி எவ்வளவு கேலி கூத்தாரது என்பதனை நாம் தெளிவாக எடுத்துச் சொல்லிவிடுவோம். ஆகையினால் இணைப்பு மொழி என்பது நிரந்தரமானதல்ல. அவரவர்களின் நிலை, நினைப்பு, தொழில் வாய்ப்பு இவைகளுக்கு ஏற்ப இணைப்பு மொழி தேவை. நாம் எண்ணி பார்க்கலாம். வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி அரசாள ஆரம்பித்ததற்கு பதிலாக அவர்கள் வந்த காலத்திலே இங்கு வந்திருந்த பிரெஞ்சுக்காரர்கள் இந்த நாட்டில் பெரும்பகுதி அவர்கள் கைப்பற்றி இருந்திருப்பார்களானால் நமக்கும் பிரான்சுக்கும் தான் இணைப்பு அதிகம் இருந்திருக்கும். நமக்கு இங்கிலாந்துக்கும் அல்ல. நமக்கும் பிரான்சுக்கும்